ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யா சமையல். இன்றைக்கி நம்ம சத்யா சமையலில் கேரளா ஸ்பெஷல் மீன் பொளிச்சது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாங்க. ரொம்ப டேஸ்டியானது, ரொம்பவே ஆரோக்கியமானது. இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோவுக்கு போகலாம். மீனுக்கு மசாலா பிரட்டுறதுக்காக நான் பாதி அளவு எலுமிச்சம்பழ சாறு எடுத்துக்கிறேன். இந்த எலுமிச்சம்பழ சாறு கூடவே காரத்தேவைக்கு தகுந்த அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நல்ல காரமாக வேணும்னா கொஞ்சமாக தனி மிளகாத்தூளும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி எதுவும் தேவைப்பட்டால் லேசாக மட்டும் தண்ணி தெளிச்சுக்கோங்க. இதை நம்ம மீனில் இந்த மசாலா நல்லா படுற மாதிரி நம்ம கலந்து விட்டுக்கலாம். இந்த மீன் பொளிச்சதுக்கு நீங்கள் எந்த வகை மீன் எடுத்துக்கிட்டாலும் நல்லாயிருக்கும். அதாவது கொஞ்சம் பெரிய மீனாக முள் குறைவாக இருந்தது அப்படின்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். முழு மீனாகவும் எடுத்துக்கலாம், இல்லைனா கட் பண்ண பீசஸ் இருந்தாலும் எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி தலை வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தலைப்பகுதியை கட் பண்ணிட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் 3 பீஸ் மீன் எடுத்திருக்கேன். இதில் 2 ஃபிஷ் பொளிச்சதும், 1 இந்த மசாலாலே அப்படியே ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், மசாலா சூப்பராக நல்லா மீனில் எல்லா பக்கமும் ஒட்டுற மாதிரி நம்ம அப்ளை பண்ணியாச்சு. மசாலா சேர்த்துனதுக்கப்புறமா குறைஞ்சது 1 மணி நேரத்துக்காவது ஊறுனா தான் மீனில் அந்த உப்பு காரம் பிடிக்கும். ஊறட்டும். நான் ஒரு நாள் நைட்டு ஃபுல்லுமே ஊற வச்சேன். ஊறினதுக்கப்புறமா நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாயெல்லாம் அரைச்சிக்கலாம். அதே மாதிரி வதக்கறக்கு கொஞ்சமாக பூண்டும் பச்சை மிளகாவும் கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் 5 வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி பழத்தை கொரப்பாக அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம சின்ன வெங்காயம் ஒரு 7-8 பல், அதே மாதிரி 3 பல் பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி, 4 பச்சை மிளகாய், காஷ்மீரி மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து தண்ணி விட்டு நைஸான பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கலாம். இந்த ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா முழுவதுமாகவே தேங்காய் எண்ணெயில் பண்ணோம் அப்படின்னா அந்த தேங்காய் எண்ணெய் வாழை இலையினுடைய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு 3 பல் போல் பூண்டு, 2 பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். காரம் அந்தளவுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் மிளகாவை கட் பண்ணி சேர்த்துறத தவிர்த்துக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக 1/2 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயமும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிட்டோன்னா சீக்கிரமாக வெங்காயம் வதங்கி வந்துடும். இந்த அளவுக்கு வெங்காயம் ப்ரௌனாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருந்த இஞ்சி, பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகாய், மிளகாத்தூள் சேர்த்த கலவையை இதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக வாசனைக்காக கருவேப்பிலை சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், மசாலாவுடைய பச்சை வாசனை நீங்கிருச்சு. இதுக்கப்புறமா நம்ம 2 தக்காளி பழத்தை கொரப்பாக அரைச்சி வச்சுருக்கோம். அது கூட கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்து தக்காளியினுடைய எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். உப்பு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு பத்தலை அப்படின்னா இந்த இடத்துல உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம மீன்லேயும் உப்பு போட்டிருக்கோம், அதனால் மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் நம்ம இந்த இடத்துல சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா திக்காகி வந்துருச்சு. இப்போ இந்த மசாலா ஆறட்டும். நம்ம ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ மீனில் மசாலா போட்டு பேக் பண்ணுறதுக்காக வாழை இலையை நெருப்பில் லேசாக சூடு பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இலை மடக்கும்போது உடையாது, நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அதனால் 2 பக்கமும் நம்ம சூடு பண்ணிக்கலாம். இப்போ வாழை இலை மசாலா ரெடி ஆயிடுச்சு. மீனை தேங்காய் எண்ணெயில் 2 பக்கமும் லேசாக வறுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். மீனை வறுக்கும்போது கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்துருக்கக்கூடிய மீனையும் அதனுடைய சைஸையும் பொறுத்து நம்ம 2லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் நம்ம 2 பக்கமும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு மீன் இலையில் வேகும்போது அந்த மீனுடைய பச்சை வாசனை இருக்காது. லைட்டாக அந்த கிறிஸ்பாகவும் இருக்கும். இப்போ மீனும் ரெடி ஆயிடுச்சு. வாழை இலை, மசாலா, மீன் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மீனை பேக் பண்ணிடலாம். இலையில் நம்ம வதக்கி வச்சுருந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். இதில் தக்காளிக்கு பதிலாக கெட்டியாக கரைச்ச புளி கூட சேர்த்து நம்ம இதே மாதிரி பண்ணிக்கலாம். இதில் நம்ம வறுத்து வச்சுருக்க மீனை வச்சுட்டு மீனுடைய மேல் பகுதி, நடுப்பகுதி எல்லா இடத்துலையுமே மசாலா படுற மாதிரி வச்சுக்கலாம். மசாலா குறைவாக பிடிக்கும் அப்படின்னா குறைவாகவே சேர்த்துக்கலாம்.
இந்த மசாலா பார்த்தீங்க அப்படின்னா சாதத்து கூட பெரட்டி சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. எல்லா பக்கமுமே மீன் வந்து நல்லா கவர் ஆகிற மாதிரி நம்ம வந்து மசாலாவை அப்ளை பண்ணிடலாம். சூப்பராக வந்து நம்மளுடைய மசாலாவை வந்து மீனில் நம்ம அப்ளை பண்ணியாச்சு. கொஞ்சம் வந்து டெக்கரேஷனுக்காக இதில் வந்து நான் 2 ஸ்லைஸான தக்காளி பழமும் பச்சை மிளகாய் 2 நல்லா காரத்துக்காகவும் வைக்கிறேன். அதோட வாசனைக்காக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இலையில் வேகும்போது அந்த வாசனை வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வந்து எல்லா பக்கமுமே மடித்து விட்டு நம்ம வந்து டைட்டாக பேக் பண்ணிடலாம். இலை வந்து நடுவில் பிரிஞ்சிருச்சு அப்படின்னா மீன் வந்து வேகும்போது அந்த சாறு வந்து இறங்கிரும். அதனால் அதை மட்டும் கவனமாக பார்த்து நம்ம வந்து டைட்டாக கட்டிக்கலாம். வாழை இலையினுடைய நரம்பு இருந்தது, அதனுடைய நார் இருந்தது அப்படின்னா அதை வச்சு கூட கட்டிக்கலாம். என்கிட்ட இங்கே வாழை இலையும் எனக்கு இந்த வாட்டி கொஞ்சம் சிறுசாக தான் கிடச்சிது. மீன் வந்து பெருசாகவும் இலை வந்து கொஞ்சம் சின்னதாகவும் ஆயிடுச்சு. அதனால் நான் வந்து 2 வாட்டி இந்த இலையவே பயன்படுத்தி கட்டிட்டு அதோட நூல் சேர்த்து கட்டிக்கிறேன். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் டைம் வந்து நான் பேக் பண்ணிட்டேன். இதுக்கப்புறமா இன்னொரு இலையை சேர்த்து நான் 2வதாகவும் பேக் பண்ணிட்டேன். அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக அந்த சாறு வந்து வெளியில் வராது. இதுக்கு பதிலாக அலுமினியம் ஃபாயில் கூட நம்ம பயன்படுத்தி டைட்டாக கட்டிக்கலாம். ஆனால் இலை வச்சு கட்டிட்டு அதுக்கப்புறமா ஃபாயில் பயன்படுத்திக்கோங்க. இன்னொரு மீனையும் நான் வந்து எல்லா பக்கமும் இதே மாதிரி நல்லா டைட்டாக கட்டி எடுத்துட்டேன். மீன் வந்து பெருசாகவும் இலை வந்து கொஞ்சம் குட்டியாகவும் இருந்ததுனால தான் எனக்கு பேக்கிங் வந்து இந்த மாதிரி வந்திருக்கு. ஒரு 2 மணி நேரத்துக்கு ஊறினதுக்கப்புறமா சூடான தோசைக்கல்ல நான் கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து வாழை இலையில் மடித்த மீனை வந்து 2 பக்கமும் 5லேருந்து 8 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் சேர்த்தலை அப்படின்னா நம்ம நூல் வேறு வச்சு கட்டியிருக்கிறதுனால கருகிரும். அப்படிங்கிறதுனால நான் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். லைட்டாக மட்டும் ப்ரெஸ் பண்ணி கொடுங்க. ஏற்கனவே மீன் வெந்திருக்கிறதுனால 5லேருந்து 8 நிமிஷத்தில் சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ வந்து 2 பக்கமுமே நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. நம்ம வந்து கட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. நூல் சேர்த்துருக்கிறதுனால கவனமாக எல்லா நூலையுமே வந்து எடுத்துருங்க. தக்காளி வெங்காயம் எல்லாமே வந்து நம்ம நல்லா திக்காக வந்து மசாலாவை எண்ணெயிலே வேக வச்சு எடுத்துட்டதுனால இதுலேருந்து சாரா வந்து நமக்கு ஒழுகலை. இல்லைன்னா சில சமயம் தக்காளி வந்து தண்ணி விட்டுரும். பாருங்கள், பாக்கெட்லேருந்து கொஞ்சம் கூட அந்த மசாலா வெளியவே வரல. நல்லா இலையை பிரிக்கும் போதே நல்லா கமகமன்னு வாசனையோடு இருக்குங்க. ரொம்ப டேஸ்டான இந்த கேரளா ஸ்டைல் மீன் பொளிச்சது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையறிந்திட சுவைத்து பாருங்கள். தேங்க்யூ.